அவர்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இந்த நாளிலும் கூட தந்த சங்கீத பகுதிகளுக்காக கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்திக் கொள்கிறேன். இந்த சங்கீத பகுதியின் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, முதலாம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில், கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன் என்று துதியோடு இங்கு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முதலாம் வசனத்தை பார்க்கலாம். இதற்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா 8 சங்கீத பகுதிகள் வாசித்திருக்கிறோம். இந்த 8 சங்கீத பகுதிகளில் 2 சங்கீதங்களுக்கு தலைப்பு இல்லை. 3ஆவதிலிருந்து 8ஆம் சங்கீதம் வரையிலும் தாவீதின் சங்கீதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3லிருந்து 8 சங்கீதங்களிலும் தாவீது சொல்லுகிற காரியம், சங்கீதம் 3:1 கர்த்தாவே என் சத்துருக்களுக்கு செவிகொடும், அவர்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் என்று முறையிடுகிறார். சங்கீதம் 4:1 கர்த்தாவே எனக்கு செவிகொடும், என் விண்ணப்பத்தை கேளும் என்று ஜெபிக்கிறார். சங்கீதம் 5:1 நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன் என்று விண்ணப்பம் செய்கிறார். சங்கீதம் 6:1 என் மேல் இரக்கமாய் இரும் என்று வேண்டுகிறார். சங்கீதம் 7:1 உண்மையே நம்பி இருக்கிறேன் என்று தனது நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். சங்கீதம் 8:1 கர்த்தருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துகிறார். இப்படியாக சொல்லிக் கொண்டு வருகிற தாவீது இந்த 9ஆம் சங்கீதத்திலே 1ஆம் வசனத்திலே சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் என்று இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கிறார். ஏன் இப்படியாக சொல்லுகிறார் என்று பார்த்தீங்கன்னா, அவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன். அப்போ இதை கடமைக்காக துதிப்பது அல்ல, அரைகுறையாக துதிப்பது அல்ல, பொழுதுபோக்குக்காக துதிப்பது அல்ல, ஏதோ போனா போகுது அப்படிங்கிறது துதிப்பதற்காக அல்ல, கர்த்தருக்காக துதிக்கிற, எனக்காக துதிக்கிறங்கிற சாகு போக்கு சொல்லி துதிப்பது அல்ல. கர்த்தாவே உண்மை என் முழு இருதயத்தோடு உண்மை துதிப்பேன் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். ஏன் இப்படி ஆரம்பிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் சங்கீதத்தில் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரை தஞ்சமானவர் என்று தாவீது சொல்லுகிறார். அப்போ தாவீதினுடைய வாழ்க்கையில ஒரு சிறுமையும் வந்தது, ஒரு நெருக்கமும் வந்தது. இது எப்படியாக வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். தாவீது கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, சீமை என்கிற ஒரு மனுஷன் தூசிக்கிறார். அப்போ அந்த சீமை என்கிற மனுஷன் தூசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதோ சர்வசாதாரணமாக நினச்சிட்டு போயிடுறோம். சீமையை தூசிக்கிறாரு, தாவீது அமைதியாக போயிடுறாரு அப்படின்னு சொல்லி. அங்கே அவர் செய்கிற ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் பேலியாளின் மனுஷனே நம்மை தொலைந்து போ, உன்னை தொலைந்து போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதே பார்த்தீங்கன்னா திருவிவிலியம் பைபிளில் வேறு மாதிரியாக வேசியின் மகனை தொலைந்து போ அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி ஒரு கொச்சையான வார்த்தைகளை சொல்லி ஒரு மனுஷன் நம்மளை திட்டும் பொழுது, அல்லது ஒரு மனுஷன் நம்மளை தூசிக்கும் பொழுது நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? நமக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கோபம் தான் வரும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவனுடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளும் கிறிஸ்துவனையும் கூட சிலுவையில் அடங்கியிருக்கிறார்கள். அப்போ இங்கே நமக்கு அநேகருக்கு மாம்சமும் சாகணும், ஆசை இச்சைகளும் சாகணும், உலக ரீதியான எண்ணங்களும் சாகணும். இன்னும் அது துளிர்விட்டு கொண்டு தான் இருக்கிறது அநேக உள்ளங்களில். ஆக இங்கே தாவீதுக்கு நமக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, யார் என்ன சொன்னாலும் சரி, கல்லே எடுத்து அடித்தாலும் கூட தாவீது இங்கே செஞ்ச ஒரே ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, அவன் என்னை நிந்தித்த நிந்தைக்கு பதிலாக கர்த்தர் அதுக்கு சரி கட்டுவார் என்று சொல்லி ஒரு தாழ்மையோடு போகிறார். அந்த தாழ்மை நம்மளுக்கு இந்நாளில் ரொம்ப 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 அவசியமாய் காணப்படுகிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷன் வழியில் போகும் பொழுது தன்னோடு கூட பலசாலிகள் இருக்கிறாங்க, யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க, சண்டையிடும் வீரர்கள் இருக்கிறாங்க, இத்தனை பேர் ஒரு பக்கபலமான ஒரு டீமை வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். இன்னைக்கு தேதிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உலக ரீதியான மனிதர்கள் பணபலத்தில் ஒரு ஆள் வச்சிருப்பாங்க, அரசியல் ரீதியாக ஒரு ஆள் வச்சிருப்பாங்க, அதிகார ரீதியாக ஒரு ஆள் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதற்கு தேவையான ஆட்களை வைத்து பயன்படுத்தி அந்த காரியத்தை சாதிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் தாவீதுக்கு இத்தனை காரியங்கள் இருந்தும் கர்த்தருக்குள் தன்னை தேற்றிக் கொண்டார். சீமையை தூசிக்கும் பொழுது கர்த்தருக்குள் தன்னை தேற்றிக் கொண்டான். அந்த சிறுமையிலும் கூட கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்று வேதம் நம்மளுக்கு தெளிவாய் கற்றுத்தருகிறது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு சிறுமை வரும், ஒரு நெருக்கம் வரும். அது சொந்தக்காரங்க மூலமாக வரலாம், நண்பர்கள் மூலமாக வரலாம், அல்லது உறவுகள் மூலமாக வரலாம். யார் மூலமாக வந்தாலும் கூட கர்த்தருக்குள் நம்மை தேற்றிக் கொள்ளணுமே தவிர நம்மளுடைய மாம்சத்தை, ஜென்ம சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் நம்ம தோடு முறிச்சு தான் கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நான் ஒரு காலகட்டத்தில், ஆரம்ப காலகட்டத்தில் அதை ஒரு சாட்சியாக சொல்லுகிறேன். கர்த்தர் எனக்கு கற்றுத்தந்ததுன்னு சொல்லுகிறேன். அப்போ கர்த்தரை பார்த்து நான் இப்படி கையெழுத்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எனக்கு உணர்த்தின ஒரு காரியம், இந்த கையில் ஒரு உலக ரீதியான ஒரு காரியங்கள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த கையில்
என்ன ஆண்டவரை இப்படி நீங்க உணர்த்துறீங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா, இப்ப நான் டைல்ஸ் வேலைக்கு தான் போயிட்டு இருக்கிறேன். உலக ரீதியா இருக்கும்பொழுது பாத்தீங்கன்னா, அந்த கரண்டியோ அல்லது அந்த மட்டக்கோல் அதற்குரிய உபகரணங்களை தொட்டு வேலை செய்யும் பொழுது அது தொட்டு கும்பிட்டுக்கிட்டு வேலை செய்வது வந்து ஒரு உலக ரீதியான ஒரு மனிதனுடைய வழக்கம். அந்த வழக்கம் பாத்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து மறைமுகமாக என்னையும் மீறி என்னையும் அறியாமல் அந்த ஒரு டைம் வரும்பொழுது டக்குன்னு உடனே செயல்பட்டு கொண்டிருந்துச்சு. அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்பொழுது ஆண்டவர் உணர்த்தினார், இந்த ஒரு காரியத்தை நீ விட்டுட்டீங்கன்னா உன்னுடைய கைகளின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். அப்போ அன்னையிலிருந்து நம்ம அந்த ஒரு காரியத்தை முழுமையாக விட்டுவிட்டோம் என்பது உண்மை. ஏன் இதை சாட்சியாக சொல்றேன், ஆண்டவர் எனக்கு உணர்த்துறான்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னை மையமாக வச்சு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சில காரியங்கள் கர்த்தர் எனக்கு கற்றுத்தந்த ஒரு காரியங்கள் தாவீதுடைய வாழ்க்கையில அவருக்கு கற்றுத்தந்த காரியங்கள், இது சங்கீதத்திலிருந்து ஒரு ஆலோசனை பகுதியாக இந்த தியானத்தை கடந்து போகிறோம். அப்ப இதை கேட்கிறவர்களும் பார்க்கிறவர்களும் நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் எதை நம்மளுக்கு வந்து உணர்த்துறாரு, நம்ம கிட்ட என்ன ஒரு மிஸ்டேக் இருக்கு, நம்மளுடைய கரங்களை இணைக்க. நான் பாத்தீங்கன்னா போன வாரம் ஒரு கிறிஸ்தவ சகோதரனை பார்த்தேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜீசஸ் அப்படின்னு சொல்லி பச்சை குத்தி இருந்தார். நல்லா கலரா இருக்கிறதுக்கு நல்லா கிளீனா காட்டி கொடுத்துருச்சு. இது எப்போ குத்துனீங்க அப்படின்னு கேட்டேன். இப்போதான் இடையில தான் ரீசனாக தான் குத்துனேன். ஏன் அப்படின்னாரு. ஒன்றுமே பேசலை, சும்மா தான் கேட்டுங்க, இத்தனை நாள் இந்த அடையாளத்தை பார்க்கல, இப்போ தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கடந்து வந்துட்டேன். அவர்கிட்ட இதுக்கு மேலே பேசுறது வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ள எதை வந்து ஒரு சின்ன ஒரு இச்சையோட ஒரு ஆசையோட சின்னதாக ஒரு விரல நகை வளர்த்தினாலும் நம்மளுடைய விசுவாசம் போச்சு. நியாயப்பிரமாணம் முழுவதும் கற்றுக்கொண்டிருந்து ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பாய். அப்ப கர்த்தருக்கு முன்பதாக நம்ம போகும்பொழுது பாத்தீங்கன்னா நேர்த்தியா இருக்கணும். இப்ப நம்ம ஒரு வேலைக்கு நம்ம செலக்ஷனுக்கு போறோம், ஒரு ட்ரைனிங்க்கு போறோம், ஒரு போலீஸ் வேலைக்கு ஒரு மிலிட்டரி வேலைக்கு செலக்ஷனுக்கு போறோம்னு வைங்கள, எப்படியாக இருக்கணும். தாவீது கூட இருந்தவங்க எல்லாம் யுத்த வீரர்கள். இப்ப தாவீது அவர்களை எப்படியாக செலக்ஷன் பண்ணியிருப்பார், உடல் கூர்மையை பார்த்திருப்பாரு, புத்தி கூர்மையை பார்த்திருப்பாரு, எவ்வளவு புத்திசாலித்தனமா செயல்படுறாங்கிறத பார்த்திருப்பாரு. எல்லாவற்றிற்கும் மேல ஒருவனை யுத்த தலைவனாக வைத்தால் அந்த தலைவன் என்கிற தகுதிக்கு அவன் தகுதியுள்ளவனாக இருக்கிறான்னு பார்த்துதான் வச்சிருப்பாரு. அப்ப சங்கீதத்துல ஆசாப்பினுடைய சங்கீதங்கள் பார்க்கிறோம். தாவீது கூட சங்கீதங்கள் வாசிக்கக்கூடிய ஜனங்கள் இருந்தாங்க. அப்படிப்பட்டவர்களை தேடி ஃபில்டர் பண்ணி தாவீது எடுத்திருப்பாரு. அப்போ கர்த்தர் நம்மளை ஃபில்டர் பண்ணி இந்த உலக ரீதியான ஜனங்களிலிருந்து தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்ம அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் அவருக்கு பயன்படணும், பயன்பட்டே தீருவோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆத்மா வந்து எனக்கு பிரியமா இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் வந்து நம்மளை தேர்ந்து எடுத்திருக்கிறார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய சுயத்தை விடணும். அதுதான் மெயின் விஷயமே பார்த்தாங்கன்னா, அது வந்து இன்னைக்கு அநேகர் செய்வதில்லை. 1000 பிரசங்கங்களை கேட்கிறோம், 1000 செய்திகளை கேட்கிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய செய்திகள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சொந்த சபை செய்தி போக நிறைய யூடியூப்ல புது புது செய்திகள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு காலகட்டத்தில். ஆனாலும் கூட எவ்வளவுதான் செய்திகள் கேட்டாலும் ஏன் அதை உணர்வது இல்லை? ஏன் இந்த இருதயம் கடினமாக இருந்து கொண்டே இருக்கிறது? பார்வோனுடைய இருதயத்தை காட்டிலும் அநேகருடைய இருதயங்கள் இன்னைக்கு கடினமாய் கொண்டே இருக்கிறதே தவிர அது கொஞ்சம் கூட இழக்க மாட்டேங்குது. ஆண்டவர் எவ்வளவோ காரியங்களை செய்கிறார், எவ்வளவோ கஷ்டத்திலிருந்து விடுவிக்கிறார், அப்படியும் கூட உணர்வது இல்லை. அப்ப அந்த உணர்வு உள்ள மனுஷன் தான் கர்த்தருக்குள்ளாக முழுமையான இருதயத்தோடு துதிக்க முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா வசனம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு கிரியை செய்யும், அது எதுவுமே கிரியை செய்யாது. நம்ம 1000 ஜபங்கள் பண்ணினாலும் 1000 வார்த்தைகளை சொல்லி ஜெபிச்சாலும் ஒரே ஒரு வசனம் நம்மளுக்கு போதுமானது. அதனாலதான் நீங்க தாவீது சொல்லுகிறார் தெளிவாக, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுவதில்லை. அப்ப அவரை தேடும் பொழுது அப்ப எந்த சூழ்நிலையில் வேணாலும் தேடலாங்க, எங்க வேணாலும் தேடலாம். இப்ப நான் பாத்தீங்கன்னா வண்டியில போகும்போது ஜபம் பண்ணிட்டே போவேன். சிக்னல்ல நிற்கும் போது என்னையும் மீறி ஹெல்மெட் போட்டிருப்பேன், என்னையும் மீறி திடீர்னு ஏதாவது ஒரு பாட்டு சத்தமா பாடிட்டேன்னா பக்கத்துல ஒரு பொண்ணு நின்றுருப்பாங்க, அவங்க அப்படியே பின்னாடி போயிடுவாங்க, இல்லைன்னா முன்னாடி போயிடுவாங்க. என்னடா அவன் பைத்தியக்காரன் தன்னை போல பாட்டு பாடிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி நம்ம அதெல்லாம் வந்து நம்ம மற்றவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. கர்த்தர் நான் என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கருத்தில் இருக்கு. இதுல நம்ம எவ்வளவு நேர்த்தியா இருக்கிறோம், எவ்வளவு சரியானவனா இருக்கிறோம் என்பதை நம்ம பார்த்து கடந்து போய்கொண்டே இருக்கிறோம். மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த உலக ரீதியான பிரச்சனைகள் இருக்கு, இந்த பூமியில தான் இருக்கிறோம். இந்த பூமிக்குரிய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுதான் ஆகணும். இரவும் வரும் பகலும் வரும் அப்படிங்கிற மாதிரி இரவு பகலை போல நம்முடைய வாழ்க்கையில இன்பம் துன்பம் கடந்து போய்கொண்டுதான் இருக்கும். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த உலக மனுஷன் சொல்ற மாதிரி நம்ம சுகபாகமாகவே எந்நேரம் இருந்து கொண்டே இருக்க முடியாது. எல்லா நிலைகளையும் சமாளித்து கர்த்தருக்குள் சுகபாகமாக இருக்கணும். அதற்கு நம்மளுக்கு தேவை என்னன்னா அந்த ஒரு விசுவாசம் வேணும், அந்த ஒரு ஜெபம் வேணும், வார்த்தைகள் வசனம், கர்த்தருடைய வசனம் நம்மளுடைய நாவில வந்து அதை ஃபில்டர் பண்ணிட்டே இருக்கணும். நம்மளுடைய நாக்கை வந்து ஃபர்ஸ்ட் சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கேட்டீங்கன்னா நம்ம வாசிக்கும் பொழுது இப்போ உதாரணமா என்னை சொல்லி கடந்து போறேன் ஒரு காரியம், நம்ம இங்க இருந்து நான் சங்கீதம் வாசிக்கிறேன், பைபிள் படிக்கிறேன், பாட்டு பாடுறேன்.
வெளியே போய் என்னுடைய வாய் நிறைய சங்கதிகளை வாய்ச்சி இந்த வாய் நிறையில நாம் போய் ஏதாவது மறைமுகமான காரியங்களோ அல்லது உலக ரீதியான காரியங்களோ அல்லது பொய்யான காரியங்களோ அல்லது அரசியல் ரீதியான காரியங்களோ அல்லது சினிமா ரீதியான காரியங்களோ இந்த வாய்க்குள்ள பேசும்பொழுது அதில் இருக்கக்கூடிய பரிசுத்தம் ஏற்பட்டு போகுது. இதுதான் உண்மை. அப்ப வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒரு ஊற்றிலிருந்து தித்திப்பும் கசப்பும் வராது. தேவனை துதிக்கிற இந்த வாயினால நாம் மற்றவர்களை சபிக்க மாட்டோமே. தாவீது இதுதான் சொல்றாரு, ஆண்டவரை துதிக்கிற இந்த வாயால நான் ஒருவரையும் சபிக்க மாட்டேன். கர்த்தர் என் நிந்தைக்கு தக்கதாக என் சிறுமிக்கு தக்கதாக பதில் அளிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை என்று சொல்லி கடந்து போறார். அதனால நிறைய காரியங்கள் வேதத்துல இருந்து கொண்டே இருக்கிறது. நம்ம உணராததுதான் நம்மளுடைய மிஸ்டேக், வேற எந்த ஒரு காரியம் இல்லை. இப்ப ரெண்டாவது ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, சிறுமை என்பது பார்த்தீங்கன்னா அநேகருக்கு பண ரீதியாகத்தான் வரும். இப்ப எனக்கு ஒரு பண ரீதியாக ஒரு சிறுமை வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எனக்கு முந்தானே கற்றுக் கொடுத்த காரியம் எல்லா தேவைகளும் எனக்கு நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. சாப்பாடு தேவை, வஸ்திர தேவை, ஆகார தேவை, பாக்கெட்ல பணமா, பெட்ரோல் செலவா, வீட்டு வாடகையா, கரண்ட் பில்லா, கேபிள் காசா, எல்லா தேவைகளும் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. ஆனாலும் நம்மளுடைய புத்தி ஏன் பணத்தை நோக்கி போகுது அப்படின்னா, இத்தனை தேவைகளையும் கர்த்தர் ஏதோ ஒரு வகையில வேலைக்கு போனாலும் போராட்டி நம்மளுக்கு பணத்தை கொடுத்து சந்திச்சுக்கிட்டே இருக்கிறார். ஆனா இத்தனை தேவைகளையும் மீறி நம்ம புத்தி ஏன் அதை சிந்திக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பாக்கெட்ல நம்மளுடைய தேவைகளுக்கு மிஞ்சி ஒரு அமௌண்ட், ஒரு தொகை இருந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு பண ஆசை எல்லா மனுஷர்களுக்குள்ளும் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப நம்ம அதை விட்டு விட்டு ஓடணும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து அதை விட்டு விலகி விசுவாசத்தை விட்டு விலகி போறாங்கன்னு சொல்லி வேதம் நம்மளுக்கு கற்றுத் தருகிறது. இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பணமும் எல்லாவற்றிற்கும் தேவையாகவும் இருக்கிறது. அப்ப பணம் தேவை, ஆனால் அதை அளவுக்கு அதிகமாக எச்சிக்க கூடாது. நம்மளுடைய தேவைகளுக்கு போதுமான ஆண்டவர்கிட்ட நம்மளுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுது. அப்ப தாவீதுடைய காரியங்களும் இங்குதான். அவருடைய தேவைகள் எல்லாமே சந்திக்கப்படுது. அவருக்கு சந்தோஷம் என்கிற தேவை, சமாதானம் என்கிற தேவை, நிம்மதி என்கிற தேவை. எவ்வளவு நெருக்கம் வந்தாலும், எவ்வளவு சிரமம் வந்தாலும் தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அதனால்தான் நீங்க தெளிவாய் சொல்லுகிறது, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மை நம்பி இருப்பார்கள். அப்ப தாவீது முழுக்க 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 பார்த்தீங்கன்னா கர்த்தரை தான் நம்பி இருந்தார். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, தன்னுடைய உயிரே போகக்கூடிய சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்பி இருந்தார். ஆக நாமும் தாவீதை போல எந்த ஒரு நிலை வந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, எது நம்மளை விட்டு போனாலும் சரி, நம்மளுக்கு தேடி வந்தாலும் சரி, கர்த்தரையே நான் நம்பி இருப்போம் என்று சொல்லி நல்ல சங்கீதங்களை தந்த ஆண்டவருக்கும் பேச இடமளித்த பாஸ்டர் மாவுக்கும் நன்றிகளை சொல்லி சங்கீதங்களை